இந்திரா, 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 இங்க பாரு. என்னன்னே தெரியலக்கா. தலைவலி பயங்கரமா இருக்குக்கா. உனக்கு உடம்பு முடியலன்னு எனக்கு நேத்தே தெரியும். இந்தா, சூடா இந்த காஃபியை குடி, சரியாயிடும். என்னக்கா இது? நைட்டு தூங்கும்போது இதெல்லாம் இல்லையே. மழைலாம் வேற வந்திருக்கும் போல. எப்படிக்கா இதெல்லாம் யார் கட்டியிருப்பான்னு ஒண்ணும் புரியல. நீ முதல்ல குடி. கா, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க தானே நான் நனைய கூடாதுன்னு டென்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா இவ்ளோ பண்ணிருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாம நான் அவ்ளோ தூங்கிருக்கேன்ல. எனக்கே தெரியல நான் ஏன் இப்படி தூங்கினேன்னு. ரொம்ப தலைவலி வேற. நீ சொன்னதுல பாதிதான் உண்மை. உனக்கே தெரியாம நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. ஆனா இத செஞ்சது நான் இல்ல. நீங்க இல்லையா? பின்ன வேற யாரு பண்ணா? அக்கா படி ஏறி வர முடியாது. வேற ரொம்ப யோசிக்காத. ராத்திரி மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உனக்காக இந்த டென்ட்டை ஏற்பாடு பண்ணது, ராத்திரி ஃபுல்லா உன்னை கொசு கடிக்காம பாத்துக்கிட்டது, இது எல்லாமே நம்ம கௌதம் தம்பிதான். கௌதமா? என்னக்கா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, பின்ன நான் என்ன உன்கிட்ட பொய்யா சொல்ல போறேன்? ஆமாமா, கௌதம் தம்பிதான். போகல. ராத்திரி பூரா நீ நனையாம இருக்கணும்னு உன் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, உனக்கு கொசு கடிக்க கூடாதுன்னு விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருந்தாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கௌதம் தம்பியே அவர் ரூமுக்கு போனாரு. இங்க பாரு, எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாத. குடி. இந்திரா, நான் சமையல் வேலையெல்லாம் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் அந்த வேலையை
நீ கௌதம் கிட்ட பேசுறதையோ நீ சொல்றதும் சரிதான். ஆ வாங்க, வந்துட்டே தான் இருக்கேன். ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்படி கண்டிப்பா, யூ டோன்ட் வரி. சரிம்மா. ஓகே. வணக்கம் மேடம். வாங்க 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 மேடம், உட்காருங்க. என்ன இவ்ளோ காலையிலேயே வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் மாதிரி தெரியுது. ஆமாங்க, இன்னைக்கு கௌதமேந்திராவோட டிவோர்ஸ் கேஸ் ஹியரிங் வருதுல, 2 பேரும் கண்டிப்பா வரணும். அதனாலதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே மேடம், நான் 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு அங்க இருக்கணும்? வரும்போது ஏதாவது எடுத்துட்டு வரணுங்களா? சரியா 10 மணிக்கு அவங்க 2 பேரும் அங்க இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்டயே இருக்கு. ஓகே. 2 பேரும் ஐடி ப்ரூஃப் மட்டும் ஒரிஜினல்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருங்க. தேங்க்யூ மேடம். இத போன்லயே நீங்க சொல்லிருக்கலாமே. பாவம், எதுக்கு இவ்வளவு தூரம் அலைஞ்சுக்கிட்டு? பரவாயில்ல மேடம், இது கோர்ட்டுக்கு போற வழி தானே, அதனால நேர்லயே சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சரி. ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே. சுபா? இல்லைங்க மேடம், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. சுபா கரெக்டா வந்துருங்க, நான் கிளம்புறேன். கண்டிப்பா. ஓகே மேடம், தேங்க்யூ. வாங்க. காலையிலேயே எதுக்கு இந்த லாயர் இங்க வந்துட்டு போறாங்க? என்னவா இருக்கும்? அத்தை கூப்பிட்டீங்களா? அத்தை, லாயர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு காஃபி கொண்டு வர சொல்லான்னு கூப்பிட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கௌதம், நீ போய் ரெடி ஆகு. சீக்கிரமா கிளம்பணும்ல? சரிம்மா. என்ன கௌதம் யோசிச்சுட்டு இருக்க? நமக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் போய் ரெடி ஆகிறேம்மா. சுபா, ஏய், அக்கா கூப்பிடுறாங்கல்ல, காலையில என்ன பகல் கனவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க அத்தை. அதான் லாயர் வந்தாங்கன்னு சொன்னல. போய் இந்திராவை கிளம்பி வர சொல்லு. என்ன? போ. சரிங்க அத்தை.
அக்கா ம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்கு? கௌதமியும் இந்திராவையும் ஒன்னா வர சொல்ல வேண்டாம். நாம கௌதம கூட்டிட்டு போவோம், இந்திரா தனியா வரட்டும். ஏண்டி சந்தேகப்படுறியா? ஆமாக்கா, சந்தேகம் தான் படுறேன். இந்திரா விஷயத்துல நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. 2 பேரும் ஒன்னா வந்து அந்த சான்ஸ வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அங்க வந்து டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டா சிக்கலாயிடும்க்கா, பாத்துக்கோ. ம் நீ சொல்றதும் சரிதான். ஆனா நாம கூட்டிட்டு போகாம விட்டுட்டு அவ வராம இருந்துட்டா என்ன பண்றது? சரிக்கா. நைட்டு நான் உன்னை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா? அப்படியே தூங்கிட்டேன்டி. காலையில பார்த்தா இப்படி மழை வந்திருக்கு. நீ நினைச்சிட்டியா இந்திரா? இல்லக்கா, நான் நினையல. இந்திரா, காவியா ராத்திரி முழுக்க உன்னை நினைச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருந்தா. என்ன பத்தி நீ எதுவுமே யோசிக்காதக்கா. இதெல்லாமே எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இந்திரா, நீ இங்கதான் இருக்கியா? என்னாச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னக்கா, ஏன் தயங்குறீங்க? இல்ல, இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. லாயர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு கோர்ட்டு ஹியரிங்கா. என்னக்கா அதுக்குள்ளயா? ஆமா காவியா. இந்திரா, உன்னை அத்தை ரெடியாக சொன்னாங்க. உடனே கோர்ட்டுக்கு கிளம்பணுமா? சரிக்கா, நான் கிளம்பி வரேன். என்னடி இவ்ளோ கேஷுவலா சொல்ற? ஆமாக்கா, இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? எனக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு? முடியாதுன்னு அழுது அடம் பிடிக்க சொல்றியா? பாத்தீங்களாக்கா, எப்படி வாழ்க்கையை வெறுத்தே பேசுறா பாத்தீங்களா? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள டைவர்ஸ் அது இதுன்னு இவ வாழ்க்கையை பத்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏங்கா, அவங்க எல்லாம் பெரியவங்க தானே, இவ சின்ன பொண்ணு. இவ லைஃப் பாழாயிடுமோன்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்களாக்கா? அக்கா சும்மா இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி சும்மா இருக்க முடியும் இந்திரா? காவியாக்கு என்னால பிரச்சனை வந்தப்போ நீ எப்படிதானே துடிச்ச? காவியா, நீ அழாத. இப்படி எனக்காகன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்டேடி இந்திரா. சுபாக்கா, அவங்க எதுக்கு என் தங்கச்சி இவ்ளோ டார்ச்சர் பண்றாங்க? இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு பொறுமையும் இல்ல, பொறுப்பும் இல்ல. காவியா, நீ வாயை விட்டு சொல்லிட்ட.
என்னால சொல்ல முடியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. நான்லாம் சொல்றத இந்த வீட்ல யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்திரா, உன்கிட்ட இத அவங்க சொல்லிருக்கணும். நீ இந்த அக்கா பேச்ச கேப்பியா? என்னக்கா இப்படி பேசுறீங்க? சொல்லுங்கக்கா. இந்த வீட்ல அடுப்பு, ஃபேனு, கட்டில், சோஃபான்னு இங்க இருக்கிற மாதிரி தான் நானும் இருக்கேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் உன் தைரியம் பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. நீயும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது இந்திரா. ஆனா நம்ம இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையேக்கா. ஆமாமா, இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லதான். ஆனா இந்திரா படிச்சவ. இந்திரா, உனக்கு தெரியும்ல, கோர்ட்ல ஒரு பொண்ணு சொல்றதுக்கு தான் மதிப்பு அதிகம். நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைய நாம் சொல்றது இங்க பாரு இந்திரா, நான் உன்னை என் தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். நீ மட்டும் டிவோர்ஸ்க்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீனா யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல, இத எப்படிக்கா என்னால சொல்ல முடியும்? முடியாதுக்கா. சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்காத இந்திரா. என்னடா இந்த அக்கா பழைய பஞ்சாங்கம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பிரிய கூடாதுங்கிறதுக்காக பேசுறாளேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு நான் பாத்துட்டு இருந்தேம்மா. மொட்டை மாடியில மழையில உன்னை நனையாம காப்பாத்துனது யாரு? சொல்லிருமா. அக்கா சொல்றது கரெக்ட் தான். இந்த டைம் ஆகுது, நீ எங்க பேச்ச கேளு. நீ சொன்ன கோர்ட்ல அத மட்டும் தான் பெருசா எடுத்துக்குவாங்க. உன்னோட சம்மதம் இல்லாம டைவர்ஸ் பண்ண முடியாது. நீ ஸ்ட்ராங்கா நில்லு இந்திரா. கௌதம் மேல உனக்கு பாசம் இருக்குல்ல, அவருக்கும் இருக்கும், நீ பின்னாடி புரிஞ்சுக்குவ. சொன்னா கேளுடி. இங்க என்னமோ குழப்பம் இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் கௌதம் கிட்ட நான் போய் பேசினாதான் கிடைக்கும். சரி, நான் இப்பவே போறேன்.
டேய் கௌதம், எங்க கோர்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கியா? ம் ஆமாம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன் கௌதம். சொல்லு கதிர். பொதுவா சில விஷயங்களை நம்ம சரியான நேரத்தில் பேசாம விட்டுட்டோமே தான் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவோம். அந்த மாதிரி இந்திரா விஷயத்துல நடந்துடக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட இந்திரா விஷயமா பேச வந்திருக்கேன். இனிமே அதை பேசுறதுல என்ன இருக்கு கதிர்? டேய், அன்னைக்கு கேட்டப்போ நீ என்னடா சொன்ன? அன்னைக்கு இந்திரா கையெழுத்து போட மாட்டான்னு எதிர்பார்த்தேன், ஆனா அவ போட்டுட்டா. அதனாலதான் நானும் கையெழுத்து போட்டேன்னு சொன்னல. இப்ப எதுக்கு அது? தயவு செஞ்சு அதை விடுறியா ப்ளீஸ்? டேய், நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்டா. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ இந்திராவை லவ் பண்ணலையா? இல்ல உனக்கு இந்திராவை பிடிக்கலையா?